ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரிக்கு மாவு பிசைஞ்சி திரட்டி இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பூரி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் பாதி கப்பளவு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவு கோதுமை மாவு சேர்த்தோமோ அதே கப்பில் பாதி கப்பளவு ரவை நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் பாதி ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சளவு நான் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை, உப்பு, இந்த சமையல் சோடா எல்லாமே அந்த மாவில் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கோதுமை மாவு பாதி கப்பளவு, ரவை பாதி கப்பளவு எடுத்தோம். மொத்தம் நம்ம 1 கப்பளவு எடுத்திருக்கோம். இதுக்கு நான் 2 கப்பளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் கையிலேயே நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. அப்போ ரவை அந்த தண்ணியை இழுத்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக ஆகிடும். தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ண மாவை நான் 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இதுலேயே நான் ஒரு மூடியை உள்ளே போட்டுக்கிறேன். மூடியும் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானால் தான் பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மூடிக்குள்ளே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அதுக்கு மேலே கரண்டிலேயே நம்ம எண்ணெயை இந்த மாதிரி பூரிக்கு பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணோன்னா சைடு நல்லா வெந்த உடனே அந்த மூடியை விட்டு கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு பூரி எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா அந்த மூடியை பார்த்து வெளியே எடுத்துட்டு அடுத்த வாட்டி நீங்கள் மாவு ஊற்றும் போது நீங்கள் திருப்பியும் மூடியை போட்டுக்கலாம். உங்களுக்கு பூரி டேஸ்ட்லேயே பூரி போலவே உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த மழைக்கு சுட சுட இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.